மைக்ரேன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க. இல்லை மைக்ரேனால் நான் இவ்வளோ காலம் நான் வந்துட்டு சஃபர் ஆகியிருக்கேன், இன்னுமே எனக்கு சரியாகலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு லேடி வந்து அவங்களோட 8th படிக்கும்போதுலேருந்தே அவங்களுக்கு மைக்ரேன் பெயின் இருக்குமா. ஸோ அப்போத்துலேருந்து அவங்க வந்துட்டு சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு டவல் எடுத்து தலையை அப்படியே இறுக்கமாக கட்டிட்டுவாங்க. அப்போ வந்து அந்த இறுக்கம் போய் அவங்களுக்கு வந்துட்டு அந்த பெயின் கொஞ்சம் நேரம் குறையும். நான் அப்போ தான் கேட்டேன் அவங்கள, என்ன நீங்கள் எப்படி அப்போ இவ்வளோ காலமாக நீங்கள் வந்துட்டு இதை ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்ட்டு. அப்பப்போ மெடிசன் எடுத்துப்பாங்க, அதே மாதிரி தலையை வந்து இறுக்கி கட்டிப்பாங்களாம். அவங்க ஏன் வந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம், இன்ஃபர்டிலிட்டி. இப்போ இந்த மைக்ரேனுக்கு மெடிசன் எடுத்து அவங்களுக்கு வந்து கடைசியில் குழந்தை பிறக்கிறதுல வந்து பிரச்சனை வந்திருக்கு. ஸோ இந்த மெடிசன் எடுக்கிறதுனோட விளைவு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லலாம் தெரியாது. ஒரு பல வருஷங்களுக்கு பிறகு நீங்கள் கண்டினியூஸாக அந்த மெடிசன் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும்.